நீங்க அனுபவிக்கிற வேதனை பல பேரை சிரிக்க வச்சாலும் பரவாயில்ல. ஆனா உங்களோட சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தாம இருக்கட்டும். இருக்கும்போது எதோட அருமையையும் யாரோட அருமையையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்ச பிறகும் இறந்த பிறகும் தான் பெரும்பாலான மனுஷங்க அதை உணரவே செய்கிறாங்க. என்ன செய்யறது, வாழ்க்கையில எல்லாருக்குமே அனுபவம் அப்படிதான் கிடைக்குது. இருக்கும்போதே அவங்களோட அருமையை உணர்ந்து வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ பழகிக்கிட்டா சொர்க்கம் அப்படின்னு தனியா ஒண்ணு தேவையே படாது. உங்களோட கண்ணீரை யாருமே அறியறதில்ல, உங்களோட வலிகளை யாருமே உணர்றதில்ல, உங்களோட இழப்புகளை யாருமே தெரிந்து கொண்டதில்ல. ஆனா இவங்க தான் உங்களோட குற்றங்களை பட்டியலிட்டு எல்லாருக்குமே பிரச்சாரம் செய்கிறாங்க. உங்களை பற்றி முழுசா தெரிஞ்சுக்காதவங்களோட விமர்சனங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் செவி கொடுக்காதீங்க. நமக்கு ஏற்பட்ட சில காயங்கள் ஆறாமல் இருக்கிறது கூட நம்மளுக்கு நல்லதுதான். அது மீண்டும் நம்மளுக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க நம்மளுக்கு பதில் முன்னாடியே தெரியும் அப்படின்றதால கேள்விகளையும் கேள்வி கேட்டவங்களையும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம் இல்லை. பதில் தர முடியாத கேள்விகளும் பதில் தர அவசியமில்லாத கேள்விகளும் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் தர்றதை விட அவங்கள ஜெயிக்க நினைக்கிறத விட்டுட்டு அவங்கள விட்டு அமைதியா கடந்து செல்றது தான் நம்மளுக்கு நல்லது. வெளியில சிரிக்கிறவங்களுக்கு மனசுல வலிகள் உண்டு. அந்த வலிகளை மறைச்சு கொண்டு வெளியில சிரிக்கிறது தான் உண்மையாவே அவங்களோட வலிமை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட மனசை மிஞ்சின நீதிமன்றமும் இல்லை, அவங்களோட மனசாட்சியை மிஞ்சின நீதிபதியும் இல்லை. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது இங்க யாருக்கும் முக்கியம் இல்லை. ஆனா உங்களை முழுசா நம்புறவங்களுக்கு எப்போதுமே உண்மையா இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். யாரை பிரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால இயல்பா இருக்க முடியலையோ அவங்க தான் உங்களோட வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்கள எதுக்காகவும் பிரிஞ்சு செல்லாதீங்க. புரிஞ்சுக்காம உங்களை விட்டுட்டு சென்றவங்க கிட்ட உங்களை பத்தி புரிய வைக்க போராடாதீங்க. மனக்காயங்க ஆறுன போதும் அந்த காயங்களை தந்தவங்க நம்மளோட நினைவுக்கு வரும்போதெல்லாம் வலிகள் மட்டும் ஏனோ புதுசாவே வந்து போகும். நீங்க யாருக்குமே அப்படி ஒரு வலியையும் காயத்தையும் தந்துடாதீங்க. அழகான முகம் அப்படின்றது சிறிய காலம் மட்டுமே ஞாபகம் இருக்கும். ஆனா அழகான நடத்தை தான் வாழ்நாள் முழுக்க எல்லோருடைய நினைவுலையுமே இருக்கும். உங்களோட முகம் மற்றும் உடலின் வலியை விட உங்களோட நடத்தையோட அழகுல அதிகமா கவனத்தை செலுத்துங்க. வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாத அழகான நினைவுகளாகவும் மற்றவங்களுக்கு நல்ல முன்னுதாரணமாகவும் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள் சரிப்பட்டு வராது அப்படின்றத நாம சரியா பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில சில விஷயத்த நம்ம பட்டு தெரிஞ்சுக்கிறது போலவே மற்றவங்க பட்டதை கூட தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். பதில் தெரியாம இருக்கிறதால மட்டும் அமைதியானது வராது. எல்லாத்துக்குமே நம்ம அமைதி காக்கிறதுக்கு நம்மளுக்கு பதில் தராம கூட போகலாம். ஆனா தெளிவா யோசிக்க சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பதில் தானாவே வரும். உங்களுக்கு மன அமைதி வேணும்னா உங்க கூட இருக்கிற யாரோட குறைகளையும் பெருசுப்படுத்தாம அனுசரிச்சு வாழ பழகி கொள்றது தான் ஒரே வழி. நீயுமா இப்படி அப்படின்ற வார்த்தையில மிச்சம் இருந்த ஒரு துளி நம்பிக்கையும் உதிர்ந்து போன வழி மற்றும் அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகம் இதுதான் நிறைஞ்சிருக்கும். யார் தடுத்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறத மட்டும் யாருக்காகவும் தவிர்த்துறாதீங்க. அதுக்காக உங்களை யாராவது முட்டாள் பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. நிம்மதி இல்லாத புத்திசாலியை விட சந்தோஷமான பைத்தியக்காரனே எவ்வளவோ மேல் அப்படின்னு கடந்து செல்லுங்க. நம்மளோட மனசு எப்பவுமே தெளிஞ்ச நீர் மாதிரி தான் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில வந்து போற முகவரி இல்லாத ஒரு சில பேரோட கற்களால தான் அது கலங்குன நீரா மாறிடுது. யார் எதை செஞ்சாலும் உங்களோட மனசை தெளிவா வச்சிருக்கிறதுல மட்டும் நீங்க உறுதியா இருங்க. எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லையும் உண்மையா இருக்க முடியாது. ஆனா நம்மளை மட்டுமே முழுசா நம்புற அந்த ஒரு நபருக்கு
கண்டிப்பா உண்மையா இருக்க முடியும். அது கூட முடியல அப்படின்னா நம்ம மனுஷ பிறவியா இருக்கிறதுலயே அர்த்தம் இல்ல. விலங்குகள் கூட ஒருத்தரை உண்மையா தான் நேசிக்குது. உங்களை முழுசா நம்புறவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்களும் உண்மையா இருங்க. கடினமான கஷ்டங்களை கூட